السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில ரசூல்மார்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். இன்னும் சில ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் பிரத்யேகமாக பேசவில்லை, தனியாக பேசவில்லை. அவர்களது பெயர்களை சொல்லி பேசவில்லை. وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكَ مِنْ قَبْلُ وَرُسُلًا لَمْ نَقْصُصْهُمْ عَلَيْكَ. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில ரசூல்மார்களை பற்றி நாங்கள் இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். 25 ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். இன்னும் சில ரசூல்மார்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். நாம் அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்று. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அந்தஸ்து கூட போவதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ரசூல்மார்களை பற்றி பேசவில்லை, நாம் அவர்களை பற்றி பேசவில்லை என்று அவர்களது அந்தஸ்து குறைய போகுது. உலகத்தின் வாழ்க்கையில் மனிதர்கள் புகழக்கூடிய புகழ், எம்மை பாராட்டக்கூடிய விஷயம், இது எம்மை உயர்த்த போவதில்லை. எம்மை யாராவது திகழ்கின்றார்கள், பாராட்டாமல் இருக்கின்றார்கள், குறை சொல்கின்றார்கள் என்று எமக்கு எந்த குறையும் உண்டாக போவதில்லை. எமது அந்தஸ்தையும் எமது உயர்வையும் முடிவு செய்வது மனிதர்கள் அல்ல. எமது தோல்வியையும் எமது வீழ்ச்சியையும் முடிவு செய்வது மனிதர்களின் கமெண்ட்ஸ்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவரது படையிலே கிட்டத்தட்ட 20,000 முஜாஹிதுகள் இருந்தார்கள். அவர்களது பெயர்கள் அந்த பேர் பட்டியலில் எழுதப்படவில்லை. அவர்கள் சம்பளங்கள் கூட வாங்கவில்லை. காரணம், அவர்களது பெயர்களை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அவர்களது பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட ஹாரூன் ரஷீதுடைய முஜாஹிதுடைய பட்டியல்களிலே 20,000 முஜாஹிதுடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. ஒரு தடவை சாஹிபுல் அக்ஸா என்பவர் நஹாமிதிலே நடந்த முஸ்லிம்கள் சுஹதாக்கள் அவர்களது பெயர்களை அவர்களது பட்டியலை கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு முக்கியமானவர்களின் பெயர்களை சொல்லி, இவர்கள் சமூகத்தில் பிரபலியமானவர்கள், இவர்கள் மூத்தாக இருக்கின்றார்கள், இந்த தளபதி மூத்தாக இருக்கின்றார், இந்த பாதுகாப்புக்கு பொறுப்பானவர் மூத்தாக இருக்கின்றார் என்ற பெயர்களை சொன்னார்கள். இன்னும் சில மனிதர்களின் பெயர்களை சொல்லவில்லை. சொன்னார்கள், அந்த பெயர்கள் உங்களுக்கு தெரியாத அமீருல் முஃமினீன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். சொன்னார்கள், உமருக்கு இவர்களின் பெயர்கள் தெரியாது என்று அவர்களுக்கு இந்த குறையும் உண்டாக போவதில்லை. உமருக்கு இவர்களின் பெயர்கள் தெரியாது என்று அவர்களுக்கு, இந்த சுஹதாக்களுக்கு எந்த குறையும் உண்டாக போவதில்லை. அல்லாஹ் அவர்களின் பெயரை அறிந்தால் போதும். அல்லாஹ் அவர்களின் பெயர்களை அறிந்தால் போதும். எனது பெயரை அல்லாஹ் தெரிந்து கொண்டால் அது எனக்கு போதுமானது என்று சொன்னார். மனிதர்களின் பெருமதி எதில் இருக்கிறது? எமது பட்டத்திலா, பதவியிலா, நான் படித்து முடித்த அறிவுகளிலா, எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலா, எதில் எனக்குரிய பெருமதி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெருமதியை தெரியாமல் அவரது சகோதரர்கள் கிணற்றிலே வீசினார். அவரது பெருமதியை தெரியாமல் வாளியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது அந்த கூட்டம், பிரயாண கூட்டம், அவர்களை அடிமையாக விட்டார்கள். அவருடைய பெருமதியை தெரியாமல் தான் ஈஜிப்தின் கவர்னர் அவரை வாங்கினார். அவரது மாளிகையை அவரை வாழ வைத்தார். அவரின் பெருமதியை தெரியாமல் தான் பல சோதனைகளுக்கு ஆளாகி கடைசிக்கு சிறைக்கும் சென்றார். எந்த சகோதரர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அதே சகோதரர்கள் பஞ்சத்தின் பொழுது உதவி கேட்டு வருகின்றார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, முன்னால் வந்திருப்பவர்கள் யார் என்று. வஹும் லஹு முன்கிரூன், ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இவர் யார் என்று தெரியவில்லை. சொன்னார்கள், நான் இப்பொழுது தருகின்றேன், அடுத்த தடவை தர வேண்டும் என்றால் உங்களது என்ன ஒரு சகோதரர் இருக்கின்றார் பின்யாமீன், அவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். கண்ணியமானவர்களே வந்தார்கள், கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவருடன் வைப்பதற்காக வேண்டி ஒரு சூழ்ச்சியை செய்து
அவரது அந்த சாமான் பையிலே அரசரை அந்த நெல்களை அளக்கக்கூடிய விஷயம் பண்ணக்கூடிய அந்த குவியல் அந்த பாத்திரத்தை போட்டு விட்டார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் இவர் தான் எடுத்து விட்டார் என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சொன்னார்கள் இவர் களவடைந்தால், இவர் பின்யாமின் களவடைந்திருந்தால் இவருக்கு முன்னால் இவரது சகோதரரும் களவடைந்துதான் இருக்கின்றார். இவர் மாத்திரமல்ல, இவருடன் கூட பிறந்த சகோதரரும் களவடைந்து இருக்கின்றார் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டிக் கொள்ளவில்லை. சொன்னார்கள் அன்தும் ஷர்ரும் மக்கானா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான அந்தஸ்து உள்ளவர்கள் என்று மனதால் பேசிக் கொண்டார்கள். அவர்களின் பெருமதி அவர்களது அஹ்லாகில் இருந்தது. எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள். கடைசியில் பாப்பாவின் நிலைமை மோசமாகிவிட்டது. மீண்டும் சகோதரர்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். கடைசியாக கேட்டார்கள், قال هل علمتم ما فعلتم بيوسف واخيه إذ أنتم جاهلون. எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு விட்டுக் கொடுப்பு, எவ்வளவு பொறுமை, இதில் தான் மனிதன் பெருமதி இருக்கின்றது. சொன்னார்கள், நீங்கள் அறியாமல் யூசுஃபுக்கு செய்த அநியாயத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, எமது பெருமதி எமது நல்ல பண்புகளிலே இருக்கின்றது. இந்த பண்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை சரியாக நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டிய நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயம் நமது பெருமதி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும். நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நமது அமல்கள் நிறுத்தப்படும் பொழுது உண்மையான பெருமதியை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே நாம் எம்மை பெருமதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லும் முறையிலே எம்மை நாம் மாற்றிக் கொள்வோம். மனிதர்களிடத்தில் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எம்மை யார் என்று நிரூபிப்பது மனிதர்களின் புகழும் அல்ல, மனிதர்களின் நிகழும் அல்ல. எம்மை நிரூபிப்பது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமதியான பண்புகள், அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்புகள், மனதில் இருக்கக்கூடிய தூய்மையான இஹ்லாஸ், இவைகள் தான் எமது பெருமதியை தீர்மானிக்கும். அந்த பெருமதியை உலகத்தில் நாம் கண்டுகொள்ள முடியாது, மறுமையில் தான் நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே எமது பெருமதியை உலகத்திலே கூட்டிக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொண்ட கூட்டத்திலே ஆக்கியவர்களாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி